மீண்டும் பேச்சு பொருளான பவாரியர்கள் அதிர வைக்கும் கொடூரன்களுடைய பின்னணி ஏன் இப்போ திரும்ப பேச்சு பொருளாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக தீரன் அதிகாரம் 1 படம் வந்த பிறகுதான் அந்த பவாரியர்கள்லாம் யாரு, எவ்வளவு கொடுமையான கொடூரன்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது. இப்போ மீண்டும் ஒரு வழக்கின் மூலமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது பவாரிய கொள்ளையர்கள். அது என்னன்னா, கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் சுதர்சனம். அந்த சுதர்சனம் பவாரிய கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு தமிழகத்தையே அதிர வைத்த சம்பவம் அது. அதில் 3 பேருக்கு இப்போ தண்டனை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதனுடைய அதிர்ச்சி பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது பவாரியா கொள்ளையர்களில் கொடூரங்கள் இப்போ வெளிப்படுத்தி இருக்கு. மீண்டும் அதை பேச வச்சிருக்கு இந்த சம்பவம். 1990 நடுப்பகுதி முதல் 2000 நடுப்பகுதி வரை இந்தியாவினுடைய பல வீடுகள் பவாரியா கும்பலுக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் குறிப்பாக ஒவ்வொரு அமாவாசை வந்தால் போதும், தனியாக நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய வீடுகள் இல்லை இங்கே தனியாக ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களாம் ரொம்ப அச்சத்துடன் பயத்துடைய இருப்பாங்களாம். பவாரியர்கள் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒவ்வொரு அமாவாசைனா தூங்கவும் மாட்டாங்களாம். ஏன்னா அமாவாசை தான் பவாரிகளுடைய டார்கெட்டாக இருக்கும். இந்த கும்பல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கொள்ளை மற்றும் கொலைகளை அரங்கேற்றி மக்களை அச்சுறுத்திட்டு வந்தாங்க. பவாரியா கொள்ளைகள் அப்படின்னு அறியப்பட்ட இந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கியதுன்னு சொல்லலாம். இவங்க எப்படின்னா, ஒரு லாரி டிரைவர் மாதிரி, ஒரு பெரிய லாரிலாம் இருக்கும் இல்லையா, ராஜஸ்தான் அங்கிருந்து வரக்கூடிய லாரிகள், அந்த லாரி டிரைவர் மாதிரி வந்து மாநிலம் விட்டு மாநிலம்லாம் போயிட்டு இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட்டு நெடுஞ்சாலை கொள்ளையர்கள் கும்பல் இதை நிகழ்த்து காட்டுவாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம இது எப்படி நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும், இதோட கொடூரத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு படம் பார்த்தா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இயக்குனர் வினோத்துடைய இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான தீரன் அதிகாரம் 1 படம் தான். தீரன் அதிகாரம் 1 தமிழ்நாட்டில் பவாரியா கொள்ளை கும்பல் செய்த திருட்டு மற்றும் கொலை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்துல போலீஸ் அதிகாரியாக கார்த்திக் வருவார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் படம் பார்த்தவங்களுக்கு. அதில் ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி அப்படின்னு பல மாநிலங்களுக்கு போயிட்டு பவாரியா கும்பலை பிடிப்பது போல கதை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படம் பார்த்தாலே எவ்வளோ கொடூரமானவர்கள் இவங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, படத்துல இந்த கும்பல் மிக கொடூரமாக காட்டப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில பார்த்தோம்னா படத்துல காட்டப்பட்டதை விட நிஜத்துல இந்த கும்பல் அப்படிங்கிறது மிக மிக கொடூரமானது, கொடுமையானது அப்படின்னு தான் உண்மையா இருக்கு. இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளானோட செயல்படுவாங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் சரக்கு லாரிகளில் பயணித்து சாதாரண போக்குவரத்து தொழிலாளர்களை போல பொருட்களை விற்க தொடங்குவாங்க. பகல் நேரத்தில் ஜமுக்காலம் போன்ற பொருட்களை விற்கிற மாதிரி வித்துட்டு அப்படியே ஒவ்வொரு வீட்டையா அப்படியே வேவு பார்க்கறது. அதுக்கு பிறகு இருட்டியதும் திருட தொடங்கிடுவாங்க. ஏதாவது பொருளை விற்கிற மாதிரி ரோட்டில் அப்படியே சுற்றுறது. அப்போ ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து நோட்டமிடுறது, இதுதான் இந்த வீடு தான் சரியான வீடு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டே களத்தில் இறங்குவாங்க. நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அங்கே போய் தான் இவங்க அதிகமாக திருடுவாங்க. நெடுஞ்சாலைகளுக்கு பக்கத்தில் இருந்த குறிப்பாக வசதி படைத்த வீடுகளை இவங்க குறிவைப்பாங்க. முக்கியமாக அப்போது நெடுஞ்சாலை பணிகள் நிறைய நடந்தால் அந்த பணியாளர்கள் போல ஊருக்குள்ளே நடமாடி இரவு நேரங்களில் கொள்ளையடிப்பதை வழக்கமாக வச்சிட்டு இருப்பாங்க. இவங்க தனியாக இருக்கக்கூடிய வீடுகளை தான் அதிகமாக தேர்வு பண்ணுவாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை இரவுகள் தான் பெரும்பாலும் தாக்குதல்கள் நடக்கும், கொள்ளை சம்பவம் நடக்கும். ஏன்னா அப்போது சுற்றுப்புறம் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்கும். பவாரியா கும்பலுடைய ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுவார், வெளியே துப்பாக்கியோட பாதுகாப்புக்கு வெயிட் பண்ணுவார் ஒருத்தர். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இரும்பு கம்பிகள், கோடாரிகள், ராடு இது எல்லாமே எடுத்துக்கிட்டு, கல் எல்லாமே எடுத்துக்கிட்டு கதவை உடைச்சி நுறுக்கி உள்ளே போவாங்க. ரொம்ப வேகமாக வண்டியை கொண்டு போயிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தூரமாக நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து வேகமாக நடப்பாங்க. ஒருத்தர்கிட்ட துப்பாக்கி இல்லை பயங்கரமான ஆயுதம் கொடுத்து நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு ஒரு கும்பலை அப்படியே படையெடுத்து வீட்டு என்ட்ரன்ஸில் போவாங்க. அப்போது கையில் வச்சுருக்கக்கூடிய ராடு, கோடாரி, இரும்பு, கல் எல்லாத்தையும் வச்சு சுக்குநூறாக அந்த கதவை பூட்டையும் உடைச்சி சரசரன்னு உள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டோன்னே வீட்டில் இருக்கணும் திக்கு முக்காடிப்பாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது, நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க. அப்போ போய் திடீர்னு ஒரு கும்பல் இறங்கி அவங்க முன்னாடி நிற்குது அப்படின்னா அப்படியே மைண்டில் பிளாங்காக இப்படி நிற்பாங்க. அப்படி கதிகலங்கி போவாங்க அந்த கும்பலை பார்த்து. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான கும்பல் இது. மனசாட்சி இல்லாமல், இறக்கம் இல்லாமல், கண்ணில் மாற்றம்லாம் சரமாரியாக அடித்து தும்சம் பண்ணுவாங்க. அப்போது அந்த குடும்பத்தினரெலாம் அடித்து ஒருவேளை ரொம்ப இடையூறுனா கொலையும் பண்ணிடுவாங்க.
மிரட்டி பணம் பறிக்குது. சில பேர் கட்டி போட்டு மிரட்டி பணம் எங்கே இருக்குது, நகை எங்கே இருக்குன்னு கேட்டு அதுக்கான லாக்கரும் அதுக்கு சாவி வாங்கி அந்த நகையை கொள்ளையடிக்கிறது, ரொம்ப இடையூறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போட்டு தள்ளுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமான செயல்களில் ஈடுபடுவாங்க. பல சம்பவங்களில் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை மிக முக்கியமாக வீட்டில் நம்ம நாய் வளர்ப்போம், நிறைய நாயெலாம் வளர்ப்போம், அதெல்லாம் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்களுடைய டார்கெட் தெரியுமா, அவங்களோட பிளான் தெரியுமா? சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வீடை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்க கொள்வது அந்த வீட்டுடைய செல்ல பிராணிகள் தான். முக்கியம் வீட்டுக்குள்ள போனவொன்னா அவங்க என்ன பேசுறாங்கிறத வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாதபடி என்ன பண்ணுவாங்க, உள்ளூர் மொழிகளை பயன்படுத்த மாட்டாங்க. குற்றவாளிகள் அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமாக ஒரு பேச்சு இருக்கும், ஒரு கீவேர்ட் இருக்காங்க, அதை தான் பயன்படுத்துவாங்க. யாராலும் அவங்க என்ன பேசுறாங்க கூட தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு புரியாது, எந்த ஊர் சேர்ந்தவங்க எதுவுமே புரியாது. சில சமயங்களில் ஹிந்தி கூட பயன்படுத்தாமல் சில பழங்குடி சொற்களை இந்த பவாரியா கும்பல்லாம் பயன்படுத்துவாங்க. பவாரியா கும்பலுடைய முதல் பெரிய தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா 1995 வாலாஜாப்பேட்டையில் நடந்துச்சு. அங்கே ஒருவரை கொண்டுட்டு பணம் கொள்ளையடித்தாங்க. 10 ஆண்டுகளில் தாக்குதலுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 24 அதிகமாச்சு. போக போக அதிகமாகிக்கிட்டே போச்சு. மேற்கு தமிழ்நாடு, சென்னை புறநகர் பகுதிகள் மற்றும் முக்கிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இவங்களுடைய முக்கிய இலக்குகளாக மாறத் தொடங்கியது. முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ சுதர்சனத்துடைய வீட்டிலும் 2005 கொள்ளை சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடைபெற்ற போது வீட்டில் இருந்தவங்க கொடுமையாக தாக்கப்பட்டாங்க. சுதர்சனத்துடைய வீடு பெரியபாளையம் பக்கத்தில் தானாகுளத்தில் இருந்துச்சு. இங்கு கடந்த 2005 ஆண்டு ஜனவரி 9 அன்னைக்கு, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகாலை விடியற் காலை 2:45 மணினா நல்லா தூங்குற டைம், 2:45 மணிக்கு ஒரு 6 பேர் கொண்ட ஒரு பவாரி கும்பல் சரசரன்னு உள்ள போறாங்க. வீட்டில் கதவை உடைச்சிட்டு சுதர்சனத்துடைய இளைய மகன் சதீஷை தாக்கி கட்டி போடுறாங்க. சத்தம் கேட்டு விட்டு மாடியில் தூங்கிட்டு இருந்த சுதர்சனம் கீழே இறங்கி வந்தார். அவர் இந்த கொள்ளையர்களை பார்த்து சத்தம் போட்டார். உடனே அந்த மர்ம கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டு கொள்றாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்த ஒரு 63 சவரன் நகை, பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. 2005 சட்டமன்ற உறுப்பினர் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் தமிழ்நாடு காவல்துறை இந்த கும்பலை கண்டுபிடிக்க ஒரு பெரிய சிறப்பு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் மூத்த அதிகாரிகள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் எல்லாமே அந்த டீமில் சேர்றாங்க. பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களுடைய வகை மற்றும் கும்பலுடைய தனித்துவமான பேச்சு, இது எல்லாமே தடயங்கள் வட இந்திய மாநிலங்களில் இருந்து இந்த கும்பல் வந்திருப்பதை போலீஸார் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாடு முழுவதும் உணவு இல்லாமல், தங்க போதிய வசதி இல்லாமல் ஊராக அலைந்து போயிட்டு இவங்களை தேடுறாங்க போலீஸ். ஐஜி ஜான் கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அப்போ அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை மிக தீவிரமாக தேடி 1 மாதத்திலேயே கொள்ளையர்களை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகு ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்கள் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பல முக்கிய உறுப்பினர்கள் கைதாகிறாங்க. ஆனால் இந்த கும்பலுடைய தலைமறைவாக இருந்தான். அப்போது அதுக்கு பிறகு நீண்ட தேடலுக்கு பின் கும்பலுடைய தலைவர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் அதே ஆண்டு பிற்பகுதியில் பிடிபடுறாங்க. சில உறுப்பினர்கள் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தாங்க. அதாவது சிலர் 10 ஆண்டுகள் கூட தலைமறைவாக இருந்தாங்க. சிலர் வேறு வழக்குகளில் சிறையிலே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதோட ஒரு சிலர் பிற்கால நடவடிக்கையின் போது என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. ஒரு சிறப்பு நீதிமன்றம் முதல்ல இந்த சில முக்கிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும் மற்றவங்களுக்கு நீண்ட சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க. இது முந்தைய இது போன்ற வழக்குகள்லாம் காலப்போக்கில் உயர்நீதிமன்றங்கள் சான்றுகளை மறுபரிசீலனை செய்து சில தண்டனைகளையும் மாற்றி அமைச்சாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி எவ்வாறு திட்டமிட்டு கொடூரமான குற்றங்கள் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத பவாரியா கொள்ளையர்கள் வெளிப்படுத்துது. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு இடையே காவல்துறையினுடைய ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் நெடுஞ்சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தூண்டியது அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் மிகவும் ஆய்வு செய்யப்பட்ட குற்ற விசாரணைகளில் ஒன்றாக மாறி மக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்காகவும் இது பார்க்கப்படுது. அதனால் மீண்டும் இந்த சம்பவம் இப்போ பேச்சு பொருளாகி இருக்கிறது.